அன்பர்களே, இன்று விநாயகர் சதுர்த்தி பெருவிழா. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உப்பூர் ஸ்ரீ வெயில் உகந்த விநாயகரை இன்று நாம் தரிசிக்கிறோம். இந்த திருக்கோவில் கிழக்கு கடற்கரை சாலையில் ராமநாதபுரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும், தொண்டியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள உப்பூரில் அமைந்துள்ளது. லவணக்ஷேத்திரம் என்று இந்த ஊருக்கு ஒரு பெயர் உண்டு. ஒரு சமயம் சிவபெருமானின் சாபத்திற்கு சூரியன் ஆளானார். அதனால் மனம் வருந்தி உப்பூருக்கு வந்து வன்னி மரத்தடியில் எழுந்தொருளியிருக்கும் விநாயகரை வழிபட்டு தியானித்து பூஜை செய்தார். மனம் மகிழ்ந்த விநாயகர் சூரியனின் சாபத்தை போக்கி விமோசனம் அளித்தார். சூரியனின் தவத்தை விருப்பத்துடன் ஏற்ற விநாயகர் வெயில் உகந்த விநாயகர், ஆதவ கிரண சந்துஷ்ட கணபதி என திருநாமம் கொண்டு அருள் பாலிக்கிறார். இந்த ஊர் தலபுராணம் இதனை லவணபுரம் என்றும் உப்பூர் என்றும் கூறுகின்றன. காசி யாத்திரை மேற்கொள்வோர் உப்பூர் விநாயகரை வழிபட்டு அதன் பிறகே தேவிப்பட்டினத்தில் நவகிரக வழிபாடு செய்து தொடங்க வேண்டும். பித்ருதோஷ நிவர்த்திக்கும் இங்கு கடலில் நீராடி விநாயகருக்கு அபிஷேக ஆராதனை செய்ய வேண்டும். ஸ்ரீராமர் இங்கு விநாயகரை வழிபட்ட பிறகே இலங்கைக்கு சென்றார். எனவே இராமாயண தொடர்புடைய திருக்கோவில் இது. கிபி 1800 நகரத்தார் சத்திரம் இங்கு கட்டப்பெற்றது. 1862 ஆண்டு 7 படிகள் கொண்ட கல் மேடை அமைத்து கோவில் கட்டினர். தெற்கு வடக்கு பக்கம் 2 பெரிய ஊருணிகளையும் வெட்டி வைத்தனர். பின் அர்த்த மண்டபம், மகா மண்டபம், கொடிமர மண்டபம் என அமைக்கப்பெற்றது. கோவில் புனரமைக்கப்பட்டு 10/2/1905 மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அது முதல் விநாயகர் சதுர்த்தி விழா 10 நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சாலகோபுர அமைப்புடன் கூடிய கிழக்கு நோக்கிய கோவில். பிரதான வாயில் தாண்டியதும் பலிபீடம், கொடிமரம், மூஷிகம் ஆகியவை உள்ளன. இதை அடுத்து 3 நிலை ராஜகோபுரம் உள்ளது. கருவறையில் வெயில் உகந்த விநாயகர் கண்கண்ட தெய்வமாக எழுந்தருளி காட்சி தருகிறார். கருவறை விமானம் நாகர வடிவில் உள்ளது. காஞ்சி பெரியவர் ஸ்ரீ சங்கராச்சாரியார் 1970 இங்கு 3 நாட்கள் முகாமிட்டு வழிபட்டார். உள் சுற்றில் கூத்தப்பெருமான், சிவகாமி, மாணிக்கவாஜகர், விஸ்வநாதர், விசாலாட்சி, தேவியரோடு சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், சனி பகவான், காலபைரவர், சூரியன் முதலிய சன்னதிகள் இங்கு உள்ளன. சங்கடகர சதுர்த்தி இங்கு சிறப்பாக நடைபெறும். விநாயகர் சதுர்த்தி 10 நாள் பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் உலா நடைபெறும். இங்கு சுப்ரதீப ஆகம பூஜை நடைபெறுவதால் 8ஆம் திருநாளில் ஸ்ரீ விநாயகருக்கு சித்தி புத்தி தேவியரோடு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. 9ஆம் நாள் தேரோட்டம், 10ஆம் நாள் கடலில் தீர்த்தவாரி. திருமணப்பேறு, மகப்பேறு, கல்வி, வளம் வேண்டி இங்கு பிரார்த்திக்கிறார்கள். விநாயகருக்கு பாலாபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி வழிபட்டு நேர்த்திக்கடன் செய்கின்றனர். நமது வல் வினைகளை போக்கி எல்லா செயல்களுக்கும் துணை நின்று அருள் புரியும் உப்பூர் வெயில் உகந்த விநாயகரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் கம் கணபதையே நமஹா.